போற்றிய பெருமானார் என்கிற தலைப்புல தமிழகம் எங்கும் பல்வேறு திருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், பெண் தாய்கள், பெண் பேச்சாளர்களை கொண்டு ஏற்பாடு செய்யக்கூடிய பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுக்க நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்கிறோம். இதுல நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். நம்ம ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இந்த மார்க்கத்திற்கு ஏதோ ஒரு 10 பேர்த்த இந்த மார்க்கம் தொடர்பான ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்களா, தீனுக்காக நீங்கள் ஆற்றிய பங்களிப்பை, வேலையை அல்லாஹ் நோட் பண்ணிக்குவான். இவர் என்னுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார். 10 பேருக்கு என்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றிய செய்தி, ரசூலுல்லாஹ் பற்றிய செய்தினா என்ன? ரசூலுல்லாஹ் நமக்கு கற்பிக்கப்பட்ட செய்தி அது தீன், குர்ஆன் சொன்னாங்க. என்னை பற்றிய ஒரு செய்தி, ஒரு ஆயத்தாக இருந்தாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பணியில் நாம் நம்ம அனைவரையும் ஈடுபடுத்திக் கொள்வோமா என்று கேட்டேன். என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களை வெட்டுங்கள், இங்கே கொள்ளுங்கள், இப்பெல்லாம் குர்ஆன்ல வசனம் இருக்கே, அது யுத்த களத்தில் வீரர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள். அது ஒவ்வொரு தனி மனிதனும் பிற மனிதர்களை போய் வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று குர்ஆன் எங்கும் சொல்லவில்லை என்று தீவிரவாதம் தொடர்பாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மறுப்பளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். இப்படி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது. பெண்களுக்கு இஸ்லாத்தில் எந்த உரிமையும் இல்லை, பெண்கள் எல்லாம் இவர்கள் அடக்கி ஆளுகிறார்கள், புர்கா போட சொல்லி அடிமைப்படுத்துகிறார்கள். எதெல்லாம் பெண்களுக்கு உயர்வோ அதையெல்லாம் அடிமை என்பார்கள், அடிமைத்தனம் என்பார்கள். எதெல்லாம் பெண்களுக்கு கண்ணியமோ அதையெல்லாம் பிற்போக்குத்தனம் என்பார்கள். அந்த நேரத்தில் நாம் அவற்றுக்கு தக்க அறிவுபூர்வமான கருத்தியல் ரீதியான விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்து அல்லாஹ்வுடைய சட்டமே சிறந்தது என்பதை நிலைநாட்டக்கூடிய பணிகளில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, இறைமறை வசனங்கள் ஒரு சபையில் கேலி செய்யப்பட்டால், அது நிராகரிக்கப்பட்டால், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேலி பண்றால் அந்த கூட்டத்துல, அந்த சபையில உனக்கு என்ன வேலை என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் அந்த சபையை விட்டு ஒரு முஸ்லீம் புறக்கணிக்கணும்? அது போலத்தான் இறைமறை வசனங்கள் ஒரு கூட்டத்தில், ஒரு உம்மத்தில், ஒரு சமூகத்தில் விமர்சனம் செய்யப்பட்டால் அதற்கு தக்க பதிலடியை ஒரு முஸ்லீம் கொடுக்கணும். பெண்களுக்கு இஸ்லாத்தில் உரிமை இல்லைங்கிறீங்களா? வாங்க பேசுவோம். என்ன உரிமை இல்லை சொல்லுங்க, எதையெல்லாம் உரிமை இல்லைங்கிறீங்க? 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு பல்வேறு உரிமைகளை நிலைநாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணில் இறைத்தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? ஒரு உயிராக கூட பெண்கள் பாவிக்கப்பட மாட்டார்கள். பெண் குழந்தை என்றாலே இழிவு அந்த சமூகத்தில். பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைப்பது அன்றாடம் அந்த சமூகத்தில். அப்படிப்பட்ட சமூகத்தில் நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்து இறைத்தூதராக ஆகி எப்படிப்பட்ட புரட்சியை அல்லாஹ்வின் தூதர் ஏற்படுத்தினார்கள்? எந்த சமூகம் பெண் குழந்தையை இழிவு என்று கருதினார்களோ அந்த சமூகத்தால் பெண்கள் உயர்வானவர்களாக கருதப்படும் அளவிற்கு ஒரு மாற்றத்தை நபிகள் நாயகம் ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இந்த மார்க்கத்திற்காக பாடப்பட்ட பல்வேறு பெண் ஆளுமைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டார்கள். பல நபித்தோழர்கள் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியிலான சட்டங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏனைய மனைவிமார்கள் அவரிடத்தில் வந்து விளக்கம் கேட்பாங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது, இந்த சட்டத்தில் எது சரியானது, பெண்களை எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உம்மத்தை, சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்கள். பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தார்கள், வழிபாட்டு உரிமையை கொடுத்தார்கள். இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதுவரை வந்த சமுதாயங்களில் நாம் இறுதி சமுதாயமாக இருக்கிறோம். நமக்கு முன்பு ஏராளமான உம்மத் சமுதாயங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நாம் தான் இறுதி உம்மத். நமக்கு பிறகு வேறொரு உம்மத்து, வேறொரு சமுதாயம் புதிதாக வரப்போவது இல்லை. அந்த வகையில நபிகள் நாயகத்தின் உம்மத்தாகிய நாம் தான் மறுமைக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் மறுமையினால் நெருங்க நெருங்க ஏராளமான சிறிய மற்றும் பெரிய அடையாளங்கள் ஏற்படவிருப்பதாக குறிப்பிட்டார்கள். அதுபோலவே மறுமையினால் நெருங்க நெருங்க ஏராளமான குழப்பங்கள் தோன்றும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். எந்த அளவிற்கு குழப்பங்கள் தோன்றும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்ற பொழுது, காலையில் முஸ்லிமாக இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அன்றைய தினத்தின் மாலையிலேயே இறை மறுப்பாளராக மாறிவிடுவார். அந்த அளவிற்கு குழப்பங்கள், ஃபித்னாக்கள் அதிகமாக தோன்றிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலையில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவர் மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றதா? இந்த கருத்தை நம்மால் நம்ப முடிகின்றதா? இப்போது நாம் அந்த கருத்தை யோசிக்கின்ற பொழுது பெரிய ஆச்சரியமாக அல்லது நம்ப முடியாத ஒரு கருத்தாக தோன்றலாம். ஆனால் யதார்த்தத்தில் அப்படித்தான் உள்ளது. நபிகள் நாயகம் அங்கே சொன்ன ஃபித்னாக்கள், குழப்பங்கள் என்பது ஒருவருடைய தீனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவருடைய மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய, அவருடைய இறை நம்பிக்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தான் சொல்கிறார்கள். அது அல்லாமல் ஏனைய சண்டை சச்சரவுகளை, கருத்து வேறுபாடுகளை அல்லாஹ்வின் தூதர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லல. அதனால்தான் அவருடைய ஈமானை பாதிக்கக்கூடிய குழப்பங்கள், அவருடைய இறை நம்பிக்கை பாதிக்கக்கூடிய குழப்பங்கள் என்பதை உணர்த்துவதற்குத்தான் காலையில் முஸ்லிமாக இருக்கிறார், மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுகிறார். குழப்பம் அவ்வளவு பெரிய கொடியதாக இருக்கிறது, அவ்வளவு தாக்கம் செலுத்தக்கூடியவையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். அதுபோன்ற குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்திலே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் நம்முடைய ஈமானுக்கு சவால் விடுக்கக்கூடிய, நம்முடைய இறை நம்பிக்கைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஏராளமான குழப்பங்கள் நம்மை சுற்றிலும் காணப்படத்தான் செய்கின்றது. அந்த குழப்பங்களிலே பல முஸ்லிம்கள் அடித்து செல்லப்பட்டு விடுகிறார்கள். தம்முடைய மார்க்கப்பற்றை, தம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறது, கற்பித்து தருகிறது என்பதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு நம்முடைய மார்க்கம், நம்முடைய தீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படையில் நடைபெறுவது ஒரு முஸ்லிமுக்கு இன்றியமையாதது. தீன்படி வாழ்வதற்காக, இஸ்லாமிய ஷரீஅத்துபடி வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணம் போல் வாழ்வதற்கோ, நம்முடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்வதற்கோ அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. இந்த பூமியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய சந்ததிகளின் தொடர்ச்சியின் வாயிலாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அவன் நமக்கு கட்டளையிடக்கூடிய தீன் நெறிமுறை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய ஷரியத்து கோட்பாட்டுக்குட்பட்டு நம்முடைய வாழ்வை நாம் அமைக்க வேண்டும். அதற்கு ஒரு முஸ்லிம் பெரும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்திற்கு ஒரு முஸ்லிம் இந்த தீனுடைய விவகாரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு பல செய்திகளை நமக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். தவறாமல் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அப்படியாக நபிகள் நாயகத்தினுடைய துஆ பட்டியல் பெரியது. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய துஆக்களின் பட்டியல் பெரியது. அதுல ஒரு துஆ, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, என்னுடைய தீனை நீ சீராக்கு. ஏன்? அதுதான் என்னுடைய காரியங்கள், அனைத்து காரியங்களுக்குமான பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் இந்த துஆவை செய்வார்கள். ஒவ்வொரு நாளும்
அல்லாஹ்விடத்தில் நபியல்லாஹி முன்வைக்கக்கூடிய துஆவில் ஒன்று என்ன? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி, இறைவா என்னுடைய தீனை நீ சீராக்க, என்னுடைய தீன், என்னுடைய மார்க்க அடிப்படையிலான செயல்பாடுகள் அதை எனக்கு சீராக்கித்தா இறைவா. ஏன்? அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, அதுதான் எனக்கான பாதுகாப்பு. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கான பாதுகாப்பு எது? அவனுடைய ஈமானுக்கான பாதுகாப்பு, அவனுடைய இந்த துனியா வாழ்க்கை உலக வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையிலான பாதுகாப்பு, நாளை மறுமையில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பாதுகாப்பு அனைத்தும் தீனில் தான் அடங்கியிருக்கிறது. தீனில் தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றபடி வாழ்வதில் தான் இருக்கிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அதான தீன். தீன் என்றால் என்ன? குர்ஆன். தீன் என்றால் என்ன? சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகள், உத்தரவுகள், வழிகாட்டல்கள். அந்த தீன் தான் நமக்கான பாதுகாப்பு. அதை எனக்கு சீராக்கித்தா இறைவா என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதனூடாக நமக்கு இந்த தீனுடைய அடிப்படையில் செயல்படுவதை, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தை என்னுடைய தீனில் நிலைத்திருக்க செய். தீனை விட்டு நான் விளையிடக்கூடாது. இந்த தீன் அடிப்படையில் நான் செயல்பட வேண்டும், மார்க்க அடிப்படையில் செயல்பட வேண்டும். உன்னுடைய உத்தரவுக்கு மாற்றமாக என்னுடைய எந்த செயல்பாடும் அமைந்து விடக்கூடாது இறைவா. அதிலிருந்து என்னை நீ தடம்புறல செய்து விடாத. யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், என்னுடைய கல்வை, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இந்த தீனில், இந்த மார்க்கத்தை நிலைத்திருக்க செய். தீன் தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். லி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அழகு பார்ப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருவாங்க. பெண்ணிடத்தில் அழகு இருக்கிறதா, நிறம் இருக்கிறதா, ஓகே. குடும்பம் என்ன? குடும்பத்தை பத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைய வசதி வாய்ப்புகள் அது தேவையில்லை. அழகு, அழகுக்காக வேண்டி திருமணம் முடிப்பார்கள். ஒலி நசபிஹா, அவளின் பாரம்பரியத்திற்காக வேண்டி திருமணம் முடிப்பார்கள். இப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? இந்த குடும்பத்து பெண் என்றால் சும்மாவா? இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மகள், இந்த குடும்பம், இந்த பாரம்பரியம் என்று குடும்ப பாரம்பரியத்திற்காக வேண்டி முடிப்பார்கள். ஒலி மாளிகா, அவளிடத்தில் உள்ள சொத்துக்காக, செல்வத்துக்காக வேண்டி மனம் முடிப்பார்கள். மொத்தம் 4 காரணங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அழகுக்காக மனம் முடிப்பார்கள், குடும்ப பாரம்பரியத்திற்காக மனம் முடிப்பார்கள், அவளிடத்தில் உள்ள செல்வத்துக்காக மனம் முடிப்பார்கள். ஒலி தீனிகா, அவளிடத்தில் உள்ள தீனை பார்த்தும் மனம் முடிப்பார்கள். அந்த செய்தியின் இறுதியில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மார்க்கப்பற்றுடையவளை, தீனுடையவளை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். 3 ரசூலுல்லாஹ் விட்டாங்க. அழகுல உனக்கு வெற்றி இல்லப்பா, அவருடைய குடும்ப பாரம்பரியம் அதில் வெற்றி இல்லை, அவருடைய சொத்து செல்வம் அதில் வெற்றி இல்லை. எதில் வெற்றி இருக்கிறது? நீ எந்த பெண்ணை முதன்மைப்படுத்த வேண்டும்? தீன். எந்த பெண்ணிடத்தில் தீன் இருக்கிறதோ, மார்க்கம் பெற்றிருக்கிறதோ, அப்படின்னா என்ன? காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், குடும்ப பாரம்பரியம் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம். தீன் இருக்கா, தொழில் இருக்கா அந்த பெண்ணிடத்துல? ஏகத்துவம் இருக்கிறதா? வணக்க வழிபாடுகளின் மீதான பற்று இருக்கிறதா? ஒழுக்க மாண்புகள் இருக்கிறதா? தீன் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கும் என்றால் அவளை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக்கொள். ரசூலுல்லாஹ் எதை நமக்கு வெற்றி என்கிறார்கள்? தீன்ல தான் வெற்றி என்கிறார்கள். இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் தீனுடைய விவகாரத்திற்கு ஒரு முஸ்லிம் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வெறுமனே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றி செல்வதோடு நம்முடைய தீன் முடிந்து விடுவதில்லை. வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதோடு நம்முடைய தீன் முடிந்து விடுவதில்லை. வசதி படைத்தவர்கள் உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ சென்று வந்துவிட்டால் அத்தோடு அவர்களுக்கும் தீனுக்குமான உறவு முடிந்து விடுவதில்லை. தீனுடைய தொடர்பு நம்முடைய மரணம் வரையிலையும், நம்முடைய மன்னரை வரையிலையும் தொடரக்கூடிய ஒன்று. என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இந்த தீன் எனக்கு என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை செதுக்க வேண்டும். அதில் தான் நமக்கு பாதுகாப்பு.
தீன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இஸ்லாமிய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய உத்தரவும் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவும் தான் இஸ்லாமிய கல்ச்சர். அந்த கல்ச்சர் படிதான் நம்முடைய தொழுகை இருக்கணும். அந்த கல்ச்சர் படிதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள், பிற வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும். நம்முடைய குடும்ப நிகழ்வுகள், செயல்பாடுகள் எல்லாம். ஒருத்தர் மூத்தாயிட்டார், ஒரு முஸ்லீம் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர், நம்ம குடும்ப உறவினர் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவரை கொண்டு போய் நம்ம எரிக்கலாமா? அவங்க குடும்ப காலத்தெல்லாம் போய் எரிப்போம் நாங்க இல்ல சொல்லுவோம், இல்ல எரிக்க கூடாது. ஏன் எரிக்க கூடாது? அது நம்ம தீன் இல்லை, அது நம்முடைய கலாச்சாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் எரிப்பதை நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை அடக்கம் செய்வது முதல் கொண்டு எல்லாமே இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில், தீன் அடிப்படையில் இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப என்னுடைய செயல்பாடுகளை பற்றி தீன் எனக்கு என்ன, குர்ஆன் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன சொன்னாங்க, இன்னொன்றையும் பார்க்கணும். வேதனைக்குரிய அம்சம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தீனுடைய விவகாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயே பொறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அலட்சியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய தலைமுறையிடத்தில் பள்ளிவாசல் தொடர்பு இல்லை, மார்க்க பற்று இல்லை, மார்க்க அடையாளங்கள் இல்லை, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேடல் இல்லை. மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்கள் அவருடைய பெற்றோரோ அவருடைய உறவினர்களோ இதுதான் நம்முடைய மார்க்கம், இதுதான் மார்க்கத்தின் சட்டங்கள் என்று சொல்லிக் கொடுத்தால் அதை காது கொடுத்து கூட கேட்பதில்லை. இன்னும் பல வேதனைக்குரிய அம்சம், பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ அவனுக்கும் இந்த தீனுக்குமான மார்க்கத்திற்குமான தொடர்பு என்ன என்பதை கூட சொல்லாமல் விட்டு விடுகிறார். இப்போது உருவாகக்கூடிய பல தலைமுறைக்கு குர்ஆன் ஓத தெரிவதில்லை. இப்போது உருவாகக்கூடிய பல தலைமுறைகளுக்கு, இளம் தலைமுறைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு தெரிவதில்லை. அப்படி உருவாக்கிட்டு வந்தா எப்படி அவனுக்கு இந்த தீனுடைய கலாச்சாரம், இந்த இஸ்லாமிய கலாச்சாரம் அவனுக்கு தெரியும், அவனுக்கு புரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி, மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று அய்யுர்ஃபஅல் இல்மு, கல்வி உயர்த்தப்பட்டு விடும், கல்வி அகற்றப்பட்டு விடும், வயஸ்புத்தல் ஜஹ்லு, அறியாமை நிலை பெற்றுவிடும் என்று சொன்னார்கள். எப்படி? மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று இல்மு, கல்வி உயர்த்தப்பட்டு விடும், கல்வி இருக்காது, கல்வி குறைந்து விடும், கல்வி இல்லாமல் போய்விடும், அறியாமை நிலை பெற்றுவிடும் என்றார்கள். இந்த ஹதீஸை நீங்க யோசிச்சு பாருங்க. கல்வி உயர்த்தப்பட்டு விடும் என்றால் நபிகள் நாயகம் எந்த கல்வியை சொன்னார்கள்? எந்த கல்வி உயர்த்தப்படும் என்றார்கள்? உலக விவகாரங்களை பற்றிய கல்வியா? அது உயர்த்தப்பட்டு விட்டதா? அது இல்லாமல் போய்விட்டதா? உலக விவகாரங்கள்ல மனிதன் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். உலக விவகாரங்கள் தொடர்புடைய கல்வி உயர்த்தப்படவில்லை, அது குறித்து அந்த ஹதீஸ் சொல்லவில்லை. ஏன்? இன்னைக்கு மனுஷன் உலக விவகாரங்கள்ல உள்ள கல்வியில முன்னேறி கொண்டே செல்கிறார். நிலாவுக்கு போறேங்கிறான், செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்றேங்கிறான், இங்கிருந்து பல்வேறு விண்கலங்களை அனுப்புகிறான், விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். மனித உடல்கள்ல பல நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒருவருக்கு இதயத்தில் பலவீனம் இருக்கிறது, அடைப்பு இருக்கிறது என்றால் கண்டு வைக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறை முன்னேறி இருக்கிறது. கால்ல ஒருவருக்கு எதிர்ப்பு இல்லையா, நடக்க முடியலையா, கால்ல போல்ட் வைப்பதற்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மனிதனுடைய சராசரி ஆய்வு காலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவிற்கு நோய் வந்து மூத்தா போகக்கூடியவராக இருப்பார். இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய மருத்துவங்களின் மூலம் அவருக்கு சில மாதங்களோ சில ஆண்டுகளோ வாழ்வு நீட்டிக்கப்படக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது. வீடு எப்படி உயரமான கட்டிடங்களை கட்டுறான், எப்படி கல்வியில முன்னேறியதான. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று கல்வி உயர்த்தப்படும், கல்வி அகற்றப்படும் என்றார்களே. உலகத்தை பற்றிய கல்வி அல்ல அது. உலக கல்வியில மனுஷன் தெளிவாத்தான் இருக்கிறான். அப்ப என்ன கல்வி அது? தீனுடைய கல்வி. தீனுடைய கல்வி உயர்த்தப்பட்டு விடும். அறியாமை நிலை பெற்று விடும். என்ன அறியாமை? கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறதுல மனிதன் அறியாமையில் இருக்கிறானா? தான் அணியக்கூடிய ஆடை வாங்குவதில் மனிதன் என்ன ஆடையை வாங்க வேண்டும் என்பதில் அறியாமையில் இருக்கிறானா? உஷாராத்தான் இருக்கான், தெளிவாத்தான் இருக்கான்.
உலக விஷயங்கள் அவனுக்கு அறியாமை இல்லை. உலக விஷயங்கள் உள்ள அறியாமையை பற்றி அது பேசவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாக குறிப்பிட்ட அறியாமை தீனுடைய அறியாமை. தீனுடைய கல்வி உயர்த்தப்படும், தீனில் அறியாமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் என்றார். மறுமை நாளின் நெருக்கத்தில் நாம் அந்த காலத்தில் இருக்கிறோம்ங்க. தீனில் அறியாம இருக்கு. இளைஞர்கள் உடுத்தக்கூடிய ஆடை கலாச்சாரத்தில் தீன் இருக்கா? இஸ்லாமிய கல்ச்சரை பேணுறாங்களா? அது பெற்றோர்கள் கண்டிக்கிறார்களா? பல இளைஞர்கள் எப்படி ட்ரெஸ் உடுத்துறான், எப்படி சிகை அலங்காரம் பண்றான், அதெல்லாம் நம்முடைய தீனுக்கு உட்பட்டதா? பேண்ட் போடுறான், முட்டுக்கால கிழிஞ்சிருக்கு. நல்ல ட்ரெஸ் வாங்கி பின்னால கிழியல, உடுத்தும் போதே கிழிஞ்சதான் உடுத்துறோம். முட்டுக்கால பிளேடை வச்சு கீச்சுனா எப்படி இருக்கும்? அது மாதிரி 2 சைடு முட்டுக்காலையும் கிழிச்சிருக்கலாம். முட்டுக்கால கிழிச்சது பத்தாது, பின்னால வேற கிழிக்கலாம். இந்த பக்கம் கிழிச்சிருக்கு. கேட்டா அது ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போது ஜெனரேஷனை கிழிந்த ஆடையை தேர்வு செய்கிறார்கள். அதற்கென்று மெனக்கெட்டு பல 100களையோ பல 1000களையோ கொடுத்து அந்த ஆடையை வாங்குகிறார்கள். பெற்றோர் அதற்கு சம்மதிக்கிறார்கள். சமுதாயம் அதை அமைதியாக கடந்து செல்கிறது. கேட்டா என்ன? இது ஃபேஷன், இது ஸ்டைல். அது ஃபேஷன் இல்லை, அது ஜஹில், அதான் அறியாமை, மார்க்கெட்ல உள்ள அறியாமை. ஏன் இப்படி கிழிஞ்ச ஆடையை உடுத்தா நம்ம ஏற்றுப்போமா? நம்ம வீட்டுல நம்ம அப்பாவோ நம்ம மாமாவோ நம்ம அண்ணனோ கைலி உடுத்துறாங்க. கைலில பின்பக்கமும் கிழிச்சு விடணும், பிளேட்ல முன்னாலேயும் முட்டுக்கால் பகுதியில கிழிச்சுக்கிட்டு அந்த கைலியோட வந்தா ஏற்றுப்போமா? ஜும்மா பயன் பண்ண வர்றோம், ஒரு தாய் பண்ண வர்றாரு, கிழிஞ்ச கைலியோட வர்றாரு, முட்டுக்கால் எல்லாம் கிழிச்சிருக்கிறாரு. பயன் பண்ணாதான் நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா? இன்னும் கிழிஞ்சிருக்கு, இல்ல ஸ்டைல், இப்போ உள்ள ஃபேஷன், ஏத்துக்குவோமா? நம்ம இறங்கியா நீ எங்கேயா பயன் பண்ணிட்டு இருக்க? நீ எப்படி சமுதாயத்துக்கு நல்லது சொல்லுவேன்? போ, சொல்லுவோமா மாட்டோமா? கையில கிழிஞ்சிருக்கலாம், கிழிஞ்சிருக்கிறோம். வேட்டியில கிழிஞ்சிருந்தா கிழிஞ்சிருக்கிறோம். பேண்ட்ல கிழிஞ்சிருந்தா அது ஃபேஷன் இருக்கும். அது எப்படி ஃபேஷன் ஆகும்? இதான் ஜஹல், இதான் அறியாமை. சிறிய அலங்காரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தீனை பொறுத்தவரையில நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், பள்ளிவாசல்ல மட்டுமல்ல தீன். இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது நம்ம பள்ளிவாசல்ல மட்டும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முழுமையான வழிகாட்டுகள். அது தலைமுடியை நம்ம எப்படி வெட்டணுங்கிறதுலையும் தீன் இருக்கு, எப்படி ட்ரெஸ் போடணுங்கிறதுல தீன் இருக்கு, எப்படி பேசணும் என்பதுல நமக்கு தீன் இருக்கிறது, எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் தீன் இருக்கு, நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தீன் இருக்கிறது, மனைவி மக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ் உங்கள ஒரு நபரை சிறந்த நபர் என்று தேர்வு செய்ய வேண்டும் என்றால் தம்முடைய மனைவிடத்தில் எவர் சிறந்தவரோ அவரே சிறந்தவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல்ல யார் சிறந்தவரோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் அல்ல. சில நேரங்களில் சிலர் பள்ளிவாசல்களில் சிறந்தவர்களாக இருக்கலாம், மனைவிடத்தில் சிறந்தவர் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இயலாது. பிள்ளைகளிடத்தில் சிறந்தவர் இல்லை என்றால், சிறந்த முறையில் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆகிவிட முடியாது. அப்ப எல்லாவற்றிலையும் நமக்கு தீனுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. நம்முடைய பேச்சில், நம்முடைய உடையில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடுக்கல் வாங்கலில் அனைத்திலும் அதை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதில் இன்றைய தலைமுறை ஆர்வம் காட்டுகிறதா? அதை தெரிந்து கொள்ள முற்படுகிறார்களா? நம்முடைய திருமணத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் மிளிர வேண்டும், தெரிய வேண்டும், அப்படி இருக்கா? இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்களை பார்த்தால் அது ஒரு முஸ்லிமுடைய இல்லத்து திருமணமா, வீட்டு திருமணமா, பிறமத சமூகங்களின் வீட்டு திருமணமா என்று குழம்பி போகிற அளவிற்கு பிறமத கலாச்சாரங்களின் தாக்கம் திருமணத்தில் நுழைந்து விட்டது. பிளக்ஸ் வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, வாழைமரம் கட்டுறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, டான்ஸ் நடக்குது. எது இல்லை? பாய் வீட்டு திருமணம்னு போட்டுருவார். பாய் வீட்டு திருமணம் பாய் வீட்டு திருமணம் மாதிரி நடக்குதா? பாய் வீட்டு திருமணத்திலேயே பட்டாசு வெடிக்குது. பாய் வீட்டு திருமணத்துக்கும் பட்டாசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இசை மேலதாளங்கள் ஏன் நடக்குது? அப்ப பிறமத கலாச்சாரங்கள் நம்முடைய சமூகத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஏன் என்னவென்று கேள்வியை எழுப்பாமல் பிறமத சமூகங்களின் தாக்கத்தை, பிற கலாச்சாரங்களின் தாக்கத்திற்கு முஸ்லிம்கள் பலியாகிறார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்.
யாரை? இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமுதாயம் என்று பெயரெடுத்த, அல்லாஹ்வால் பல நேரங்களில் புகழப்பட்ட பாராட்டப்பட்ட நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டார். நீங்கள் பிற மத சமூகங்களின் கலாச்சாரங்களை பின்பற்றுகிறீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் நாடுகிறீர்கள்? யூதர்களின் கிறிஸ்தவர்களின் சொல்கிறீர்களா? அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதாக சொல்கிறீர்களா? ஆம். அவர்கள் ஒரு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் கூட நீங்களும் அதே பொந்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தொடர்பில் சொன்னார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாம் பயணங்களில் இருக்கின்ற பொழுது நமக்கென்று ஒரு புனித மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி தரலாம் அல்லவா? தாக்கு அன்வால் என்று யூதர்களுக்கு இருப்பதை போல அவர்களுக்கு ஒரு மரத்தை புனிதப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதுபோன்று நமக்கும் எங்களுக்கும் ஒரு புனித ஒரு மரத்தை ஏற்படுத்தித்தார்கள். அதில் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை தொங்கவிட்டுக் கொள்வோம், ஓய்வெடுப்போம். எங்களுக்கும் ஒரு புனித மரம் வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கால நிலையில் உள்ள சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அப்பதான் இதை கண்டிச்சாங்க. நீங்க அவங்கள பாக்குறீங்க, அவங்க ஒரு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் நீங்களும் அதே பொந்திற்குள் நுழைந்து விடுவீர்களா? அவன் பேஷன், அது பேஷன் சொல்லி நீங்க போடுவியா? அவன் ஆபாசத்தை கலை என்பான், நீயும் அதே போட்டு சொல்லிக் கொள்வாயா? அவன் ஹராமை நவீன காலத்தில் ஏதேனும் ஒரு அழகான பெயர்களை சூட்டி சரி என்பான், நீயும் அதே கலாச்சாரத்திற்குள் சென்று விடுவாயா? மார்க்கம் கண்டிக்குது. நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்கணும். தீனுடைய விஷயங்கள்ல ஒரு முஸ்லிம் அதீத கவனம் செலுத்தணும். நான் எந்த விஷயத்துல தீனை விட்டு விலகி இருக்கிறேன், நம்மை நாம சுய பரிசோதனைக்கு உட்படுத்தணும். எந்த விஷயத்துல தீன நான் அறியாம இருக்கிறேன் தெரிந்து கொள்ளணும், உட்படணும். அதுதான் குர்ஆன். தீனுடைய தொடர்பு, ஒரு முஸ்லிமுக்கும் தீனுக்குமான தொடர்பை அதிகப்படுத்துகிற அம்சம் எது? குர்ஆன் சுன்னா. குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு அல்லவா? அது வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் கயிறு என்று அங்கே சொல்லப்படுவது எது? குர்ஆன். அல்லாஹ்விற்கு நமக்கு வந்த கயிறு. காட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான், திடீர்னு விழுந்துட்டான், காட்டுல இருக்க தப்பி தவறி காட்டுக்குள்ள போய் சிக்கிட்டான். தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. எங்கு பார்த்தாலும் வனவிலங்குகள், சிங்கம், புலி, கரடி, பாம்பு, விஷ ஜந்துக்கள். அதுல இருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்றும் அவன் நினைக்கின்ற பொழுது மேலிருந்து ஒரு கயிறு மாத்திரம் தொங்கிக் கொண்டிருந்தால் அந்த கயிற்றை அவன் எப்படி பலமாக பற்றி பிடித்துக் கொள்வான்? அந்த கயிறு அவனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு கயிறாக தெரியும் அல்லவா? அது போலத்தான் திருக்குர்ஆன் என்பது இந்த உலகத்துல அடர்ந்த காட்டிற்குள் வனவிலங்குகள் இருப்பதை போல, விஷ சந்துக்கள் இருப்பதை போல நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவில் நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. தீனுக்கு மாற்றமான பிற மத கலாச்சாரங்களின் தாக்கம் இருக்கிறது. இவற்றிலிருந்தெல்லாம் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் கயிறாகிய திருக்குர்ஆனை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுன்னாவை பலமாக பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சுன்னாவிற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இந்த உலக வாழ்வும் பாதுகாப்பு பெறும். நாளை மறுமையும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை தருவான். அந்த உயர்ந்த நிலையை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.